ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜேஇ மெயின் 2026 செஷன் 1க்கான ட்ரெஸ் கோட் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். செஷன் 2க்கும் இதே தான் ட்ரெஸ் கோட். என்டிஏ, நெஸ்ட்டு, நிஃப்ட்டு இது போல் எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் நீட்டுக்கு கூடங்க இதுதான் ட்ரெஸ் கோட். ஸோ ட்ரெஸ் கோட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் உடைகளை அணிஞ்சிட்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். நிறைய டைமில் நம்ம டிவி நியூஸ்லேயே பார்த்துருப்போம், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு போயிருப்பாங்க. அரை கையை ஆக்கிறதுக்கு கட் பண்ணி பக்கத்தில் சிசரை வாங்கி கடையிலேருந்து கத்திரிக்கோலை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அரைக்கை சட்டையாக மாற்றி உள்ளே அனுப்புறதெல்லாம் நியூஸில் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிக்டாக ட்ரெஸ் கோடை என்டிஏ ஃபாலோ பண்ணுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போது ஜேஇஇ மெயின் 2026க்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, ஃபஸ்ட்டு செஷன் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் கோடை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும், பார்த்துக்குங்க. சரிங்க, இப்போது அலவுடு ட்ரெஸ்ஸஸ்லாம் என்ன? இங்கே பாருங்கள், ப்ளைனாக இருக்கக்கூடிய ஷர்ட்டு, இந்த மாதிரி டாப்ஸு அதுவும் ப்ளைனாக தான் இருக்கணும், பிரிண்டட் எதுவும் இருக்கக்கூடாது. டிஷர்ட் ப்ளைனாக இருக்கக்கூடிய டிஷர்ட்டு. ஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது அலவுடு. ஆனால் கூலிங் கிளாஸோ ஸ்டைலுக்கு போடுற கிளாஸோ ஏஐ கிளாஸு ஸ்மார்ட் கிளாஸ்லாம் சொல்லுவாங்க, அது அலவுடு இல்லை. ஸ்லிப்பர் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லிப்பர் அலவுடு, கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்லிப்பர் அலவுடு. ஆனால் ஹீல்ஸ் வச்ச ஸ்லிப்பர் அலவுடு கிடையாது. எதெல்லாம் நாட் அலவுடு இங்கே பார்த்துக்குங்க. வேலட் கண்டிப்பாக நாட் அலவுடு. நான் தனியாக வந்திருக்கேன், எனக்கு பணம் வைக்கிறதுக்கு வேலட் உள்ளே எடுத்துகிட்டு போகணும், அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹேர்பின், இவ்வளோ சின்ன ஹேர்பின் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. முடியை விரிச்சிட்டு போயிடுங்க பெண் குழந்தைகள். அல்லது ரப்பர் பேண்டு போட்டு குதிரைவால் போட்டுக்குங்க. பின்னெல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. மெட்டல்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கோல்டு, சில்வர் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள், நான் காதில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மெட்டல் தான் இது, இதில் என்ன இருக்குது பாருங்கன்னாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கலட்டி வச்சுட்டு தான் உள்ளே போகணும். எந்த ஜுவல்லரியுமே கழுத்தில், காதில், மூக்கில் எங்கேயுமே இருக்கக்கூடாது. கொலுசெல்லாம் அலோடு இல்லவே இல்லை, வளையல் அலோடு இல்லை. அதே போல் தான் மேல் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு காது குத்திருந்தீங்க, செயின் போட்டிருந்தீங்க, காப்பு போட்டிருந்தீங்க, காப்பு டைட் ஆகிடுச்சுன்னா கட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வச்சுட்டு போகணுமே தவிர அதை போட்டுட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. மெட்டல்ஸ் எதுவுமே அலவுட் இல்லை. 100% தெளிவாக சொல்லிடுறேன், உங்களுக்கு மெட்டல் அலோவ் பண்ண மாட்டாங்க. எந்த விதமான வாட்சுமே அலவுடு கிடையாது. அனலாக் வாட்ச், இதில் வெறும் முள்ளு தான் இருக்குது, இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. வாட்சே அலவுட் இல்லைங்க, வெறுங்கையோடு தான் உள்ளே போகணும். எனி கைண்ட் ஆஃப் மெட்டல் அலவுட் இல்லைங்க. பாருங்கள், நான் மோதிரம் போட்டிருக்கேன்னா அதை அழுத்து வச்சுட்டு தான் உள்ளே போகணும். தெளிவாக பார்த்துக்குங்க. இயர் ரிங்ஸ் அலவுட் இல்லை, இயர் ரிங்ஸை கழட்டி வச்சுட்டு தான் போகணும். இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் அலவுட் இல்லை, ஸ்மார்ட் வாட்ச் அலவுட் இல்லை, கையில் இந்த பசங்கள்லாம் போட்டுக்குவாங்களா ஸ்டைலில், அதெல்லாம் அலவுட் இல்லை. தொப்பி, எந்த டைப் ஆஃப் தொப்பியும் அலவுட் இல்லை. ஹீல்ஸ் வச்ச செருப்பு அலவுட் இல்லை, ஹை ஹீல்ஸ் அலவுட் இல்லை, ஷாக்ஸ் அலவுட் இல்லை, ஷூஸ் அலவுட் இல்லை. இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ அப்போ எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போது கேண்டிடேட்ஸ் வந்து ஜேஇ மெயின் 2026ல் சொல்லியிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் தான் ஃபாலோ பண்ணணும். லைட் கிளாத்ஸ் வித் லாங் ஸ்லீவ்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட். இந்த இடத்துல லைட் அப்படிங்கிறது டார்க் கலரில் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஹெவி ட்ரெஸ்ஸஸ் அலோடு கிடையாது. அதே போல் லாங் ஸ்லீவ்ஸ், ஃபுல் ஹேண்ட் அலோடு கிடையவே கிடையாது. போத் மேல் அண்ட் ஃபீமேல், பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் ஃபுல் ஹேண்ட் அலோடு இல்லை. However, in case candidates come in cultural or customary dress at the examination center, they should report at least an hour before the last reporting time, that is 12:30. ஸோ லாஸ்ட் ரிப்போர்ட்டிங் டைம் என்ன? இங்கே வந்து 12:30 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது ரிப்போர்ட்டிங் டைம்னு பாருங்கள். காலையில் 9 o'clock எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னா லாஸ்ட் ரிப்போர்ட்டிங் டைம் 7:30 or 8 o'clock இருக்குன்னா அதுலேருந்து 1 மணி நேரம் முன்னாடி போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுங்க, உங்கள் கஸ்டமரி ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸில் தான் நான் வருவோம் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் கிட்ட சொல்லணும். ஸோ தட் தேர் இஸ் இனஃப் டைம் ஃபார் ப்ராப்பர் ஃப்ரிஸ்கிங் வித்தவுட் எனி இன்கன்வீனியன்ஸ் டு த கேண்டிடேட்ஸ் வைல் மெயின்டைனிங் த சாங்க்டிட்டி ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷனோட புனிதத்தன்மையை பாதுகாக்கிறாங்களாம். ஸோ ஃப்ரிஸ்கிங் பண்ணுவாங்க, அந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு ஃப்ரிஸ்கிங் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. அதே போல் என்ன கேர்ள்ஸுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் அலோவ் பண்ணலாம், அவங்க அலோவ் பண்ணுறாங்க. லைட் கலர்டு, டிம்மாக இருக்கக்கூடிய லைட் கலரில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு. ஹாஃப் ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ் போடக்கூடாது, ஹாஃப் ஸ்லீவ்டு கிளாத்ஸ் தான் போடணும் கேர்ள்ஸுக்கு. லாங் அண்ட் ஃபேன்சி ஸ்லீவ்ஸ் ஷுட் பி அவாய்டட். ஃபுல் ஹேண்டு, அப்புறம் அடுக்காக வச்ச மாதிரி ஸ்லீவ்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹாஃப் ஸ்லீவ் தான், லைட் கலரில் தான் இருக்கணும், சிம்பிளாக தான் இருக்கணும். த அட்டையர்னா உடை, நீங்கள் போட்டிருக்க உடை ஷுட் நாட் ஹேவ் ஃபேன்சி எம்ப்ராய்டரி. எம்ப்ராய்டிங்லாம் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இதில் க்ரோ அப்படின்னு ஒரு எம்ப்ராய்டிங் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க.
இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நியூஸ் சேனல்லலாம் வந்திருக்கு. தயவு செய்து நீங்கள் பிரிண்டிங் எதுவும் இல்லாத சிம்பிளாக இருக்க டாப்ஸ் போட்டுக்குங்க. பிக் பட்டன்ஸ் இருக்கக்கூடாது, ஃப்ளவர்ஸ் இருக்கக்கூடாது, டிசைன்டு பாக்கெட்ஸ் இருக்கக்கூடாது, ஃப்ரில்ஸ் இருக்கக்கூடாது, இலாபரேட் டிசைன்ஸ் இருக்கக்கூடாது, ஃப்ளோரல் டிசைனே இருக்கக்கூடாது, பிரிண்டிங் இருக்கக்கூடாது, எழுத்துக்கள் இருக்கக்கூடாது, பிளைனாக தான் இருக்கணும், பார்த்துக்குங்க. அவாய்ட் லெகிங்ஸ் அண்ட் சுடிதார்ஸ். லெகின்ஸ் போடுறதை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க, சுடிதார்ஸ் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆப்ட் ஃபார் சல்வார் ஆர் ட்ரௌசர்ஸ். பேண்ட் இருக்கும் இல்லையா, பேண்ட்டோ அது சல்வார் கமீஸில் வரக்கூடிய பேண்ட்டோ போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்டல்ஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸ் வித் லோ ஹீல்ஸ் ஆர் பர்மிட்டட். ஸோ சாண்டல்ஸ் சாதாரண செருப்பு, பேரகான் செருப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி டிசைன்லாம் இல்லாத செருப்பு போட்டுக்கலாம். லோ ஹீல்ஸ் போட்டுக்கலாம், பட் ஷூஸ் அலவுட் இல்லை. க்ளோஸ்ட் கவர்டு சாண்டல்ஸ், இந்த கொத்தனார் செருப்புலாம் சொல்லுவாங்களே, கவர் பண்ண மாதிரி செருப்பு போட்டுட்டு போவாங்க, ஒயிட் கலரில் இருக்கும். க்ராக்ஸு அலோடு இல்லை, க்ராக்ஸ் அலோடு இல்லை, பார்த்துக்குங்க. ஸ்லிப்பர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் கவர்டு ஸ்லிப்பர்ஸாக இல்லாமல் ஓப்பன் ஸ்லிப்பராக இருக்கணும். ஹை ஹீல்ஸ் அலோடு இல்லை. அதே போல் அதர் ஃபேன்சி ஃபுட்வேர்ஸ் ஆர் நாட் அலோட். வியர் ஓப்பன் டோடு சாண்டல்ஸ். ஓப்பன் டோடு சாண்டல்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும், அந்த டோங்கிறது இந்த மாதிரி இப்படி இருக்கும், இந்த மாதிரி சாண்டல்ஸ் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவர் பண்ணியிருக்கக்கூடாது. லேயரிங் கிளாத் வித் ஷர்ட் ஷர்ட்ஸ் அது அலோடு இல்லை. ஜாக்கெட்ஸ் அலோடு இல்லை. ஸ்ட்ரக்ஸ்னால் மேலே போட்டுக்குவாங்க, மேலங்கின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அலோடு இல்லை. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். மெட்டாலிக் நான் மெட்டாலிக் ஜுவல்லரி ஷுட் பி அவாய்டட். மெட்டாலிக் ஜுவல்லரி தானே அலோடு இல்லை, சில்வரு மெட்டலு இது தானே அலோடு இல்லை. நான் பிளாஸ்டிக் தோட போட்டிருக்கேன், அலோடு இல்லை. ஜுவல்லரியே அலோடு இல்லை, பார்த்துக்குங்க. அதே போல் பாய்ஸ், லைட் கிளாத்ஸ், ஹாஃப் ஸ்லீவ்டு ஷர்ட்ஸ். லைட் கிளாத்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிளெயின் கிளாத்ஸ் வித்தவுட் எனி எம்ப்ராய்டிங் இல்லாமல், பிரிண்டிங் இல்லாமல், வெறும் எம்டியாக இருக்கக்கூடிய டிஷர்ட்டை போட்டுப்பாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் அலவுடு, பார்த்துக்குங்க. ஷர்ட்ஸ் வித் பிக் பட்டன்ஸ் ஆர் நாட் அலவுடு. ஷர்ட் ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட், ஹாஃப் ஹேண்ட் டிஷர்ட் தான். ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போய் கத்திரிக்கோலை கடையில் வாங்கி கட் பண்ணி போட்டுட்டு போன கதெல்லாம் இருக்குது. தயவு செய்து நீங்கள் ஹாஃப் ஹேண்ட் டிஷர்ட் அல்ல ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் தான் போட்டு போகணும், ஞாபகம் வச்சுங்க. லைட் கலர்டு ட்ரௌசர்ஸ் ஆர் பேண்ட்ஸ் போடுங்க, ரொம்ப டார்க் கலரில் போட வேணாங்கிறாங்க. அவாய்ட் வியரிங் ஜீன்ஸ். ஜீன்ஸ் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழியே இல்லைன்னா ஓகே, பட் ஸ்டில் ஜீன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சாண்டல், ஸ்லிப்பர்ஸ் வித் லோ ஹீல்ஸ் தான் அலவுடு. பூட்ஸ் அலோடு இல்லை, ஷூஸ் அலோடு இல்லை. சாண்டல்ஸ்னால் செருப்புங்க. ஸ்னீக்கர்ஸ் அலோடு இல்லை, லோஃபர்ஸ் அலோடு இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த க்ராக்ஸ் எல்லாம் அலோடு இல்லை. லாங் ஆர் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் நாட் அலவுட். குர்தா, பைஜாமா, லேயரிங் கிளாத்ஸ், ஜாக்கெட்ஸ் இதெல்லாம் அலவுட் இல்லை. சிம்பிள் ஹாஃப் ஹேண்ட் டிஷர்ட், நார்மல் பேண்ட்டு, பெரிய பட்டன்ஸ் இருக்கக்கூடாது, பிரிண்டிங் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எழுத்து இருக்கக்கூடாது, பிளைனாக இருக்கணும், செக்குடு இருக்கலாம். ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட்டு ஷர்ட்டு போடலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸ்கூல் யூனிஃபார்ம் ஃபுல் ஹேண்டாக இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, ஹாஃப் ஹேண்ட் மட்டும்தான் அலவுடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜேஇ மெயின் 2026 பொறுத்த வரைக்கும் ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கலாம், சாண்டல்ஸ் போட்டுக்கலாம், அது லோ ஹீல்ஸோடு இருக்கணும். ஷூஸு பர்மிட் இல்லை, அதை திருப்பியும் நல்லா பார்த்துக்குங்க. அதே போல் எனி டீவியேஷன் இஸ் ரெக்வயர்டு டியூ டு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ். எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தவங்க வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, கட்டு போட்டிருக்காங்க, மாவு கட்டு அப்படின்னா என்டிஏ கிட்டேருந்து ஃபஸ்ட்டு அப்ரூவல் வாங்கிடுங்க. ஸோ அதாவது நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு 1 மணி நேரம் முன்னாடி போயிடுங்க, உங்களுக்கு என்ட்ரி டைமுக்கு முன்னாடி. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ்கிட்ட யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன், எனக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அந்த மெடிக்கல் திங்ஸ் எல்லாம் சொல்லணும். ஸோ அப்படி இருந்து எனக்கு மாவு கட்டு போட்டிருக்காங்க, இந்த கட்டு போட்டிருக்கணும், இந்த பேண்டேஜ் போட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது அப்படின்னா முன்னாடியே போய் நீங்கள் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருப்பியும் ப்ராஹிபிட்டட் எதெல்லாம் அலோடு இல்லை, கேல்குலேட்டர்ஸ் அலோடு இல்லை, ஸ்மார்ட் வாட்ச் அலோடு இல்லை, ஜுவல்லரி அலோடு இல்லை. நீங்கள் பென் அண்ட் பேனா அப்புறம் அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதெல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் பென் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது, பேப்பர் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அவங்களே கொடுப்பாங்க. ஸ்மார்ட் வாட்ச் அலோடு இல்லை, கூலிங் கிளாஸ் அலோடு இல்லை, வாட்டர் பாட்டில் அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகக்கூடாது, கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது, பென் அவங்களே கொடுப்பாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பென்சில்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, டைரி நோட்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, கேப் எடுத்துகிட்டு போகக்கூடாது, வேலெட் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பூட்ஸ் போட்டுட்டு போகக்கூடாது, பெல்ட்டு கூட கட்டிட்டு போகக்கூடாது. பெல்ட்டு கட்டிட்டு போனீங்கன்னா வெளியே அவுத்து கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நார்மல் பேண்ட்டு வித்தவுட் எனி டிசைன்ஸ், வித்தவுட் பிக் பாக்கெட்ஸு, நார்மல் பாக்கெட் இருக்கலாம். நார்மல் பிளெயின் ஷர்ட் வித்தவுட் எனி பிரிண்ட்ஸ், வித்தவுட் எனி லெட்டர்ஸ், பிளெயினாக இருக்கிறது. இல்லை செக்குடு இருக்கலாம், பட் பிரிண்டிங் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. டயக்ராம், பிக்சர்ஸ் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. பிளெயின் டிஷர்ட் போட்டு போங்க. ஸோ இதெல்லாம் தான் ட்ரெஸ் கோட் நம்ம ஜேஇ மெயினுக்கு
நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ இட் இஸ் டிசைர்ட் தட் கேண்டிடேட்ஸ் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூடு பை த என்டிஏ ஸ்ட்ரிக்ட்லி. கண்டிப்பாக நீங்கள் அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. திஸ் வில் ஹெல்ப் என்டிஏ இன் த ஃபேர் கண்டக்ஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷனை நேர்மையான முறையில் என்டிஏ கண்டக்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு என்டிஏ சொல்கிறாங்க. அண்ட் என்டிஏ பிலீவ்ஸ் இன் த சான்ஸ்டிட்டி அண்ட் fairness of conducting the examination. However, it also believes in the sensitivity involved in the frisking girl candidates and will issue comprehensive instructions accordingly to the staff and other officials at the examination centers. So girls ku frisking பண்றதுக்குன்னு ladies வருவாங்க. The frisking of the female candidates will be done inside a closed enclosure by female staff only. Female staff வந்து female candidatesக்கு frisking பண்ணிக்குவாங்க. ஸோ அது அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இதுதான் ஜேஇ மெயின்கான ட்ரெஸ் கோட். ஸோ பிளைன் ஷர்ட், ஹாஃப் ஹேண்ட், எந்த பிரிண்டிங் இருக்கக்கூடாது, எழுத்துக்கள் எதுவும் இருக்கக்கூடாது, டிசைன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, நார்மல் பேண்ட்டு, ஹீல்ஸ் இல்லாத நார்மல் ஓப்பன் செப்பல், இந்த பேரகன் செப்பல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செப்பல் போட்டுட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும். கேர்ள்ஸும் அதே போல் தான், ஹாஃப் ஹேண்டு தான் அலௌடு, ஃபுல் ஹேண்ட் அலௌடு இல்லை. சிம்பிள் டாப்ஸ் அண்ட் நார்மல் பேண்ட் போட்டுட்டு கிளிப்பு கூட போடக்கூடாது, ஜுவல்லரிலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. பசங்க கையில் காலில் இருக்கக்கூடிய கயிறெல்லாம் அவுத்துடுங்க. ஸோ ட்ரெஸ் கோட் இது தான். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு கரெக்டான ட்ரெஸ் கோடில் போங்க. மறக்காமல் அட்மிட் கார்டெலாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.